மாணிக்கம் அவர்கள் ஆரம்பத்தில் முதலே இருந்து கொண்டிருக்கின்றார். அவளோடு காத்திருக்கின்றார் கவியரங்கத்தை தலைமை தாங்குவதற்காக. அவர் வசம் இந்த அரங்கை ஒப்படைக்கிறேன். இது ஒரு மணி நேரத்தில் கவியரங்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். அவர் வசம் ஒப்படைப்பதில் மகிழ்வடைகின்றேன். ஐயா வாங்க, திரு முத்துமாணிக்கம் ஐயா வாங்க. ஐயா என்னாச்சு? அவர் அன்மியூட் பண்ணல. இருக்காரா? ஐயா வணக்கம். அன்மியூட் பண்ணுங்க. உங்களிடம் ஒப்படைச்சாச்சு. நீங்க இனிமேல ஒரு நேரம் உங்கள் வசம். இந்த அரங்கம் ஒரு நேரம் உங்கள் வசம். அது நல்லது. மிக்க நன்றிங்க. நன்றி நன்றி. அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அன்பு நெஞ்சங்களே, தமிழ் தொண்டு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம், தமிழ்நாடு தென்தமிழ் கவி மன்றம், 2 மன்றங்களுடைய பொறுப்பாளர்களே, தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா ராமலிங்கம் அவர்களே, சிவராஜ் மேலாளர் அவர்களே, வரவேற்பை நல்கிய ஐயா அவர்களே, அனைவருக்கும் மாணிவராக இருந்து ஆட்டி வைக்கக்கூடிய அன்பு நீதிபதி விடியல் குகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும், பட்டிமன்ற பொறுப்பாளர்களுக்கும் நாட்டு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவியரங்கத்துக்குள் நுழையலாம் என்றிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு 12 கவிஞர்கள் பெயரை சொல்கிறேன். நீங்கள் வந்திருக்கின்றீர்களா என்பதை அன்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். படிக்கிறேன். திருவாளர்கள் ராமமூர்த்தி ராய், நிலாமுத்து, இரா எழிலரசி, தன சீதாராமன், மா சுதர்சன், ரா தீபா, விமலா தேவி சக்தி, அமிர்தம் ரமேஷ், கவிப்பிரியை கங்கா, பிரேமா ஞானமுருகன், சேந்தை இரா செழியன், திருமதி ஜெயா வேதாசலம். இந்த 12 பேரும் வந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த கவியரங்கத்தை தொடங்குவோம். தோன்றியது கவிதை. தமிழில் முதலாக தோன்றியது கவிதை. எழுத்தறிவு இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் மூலமாகவே, பாட்டு மூலமாகவே பரவியது தமிழ். நாட்டுப்புற தமிழ் தான் முதலில் தோன்றியது. திரும்ப முறைப்பட்ட கவிதையை பற்றி பலவே பதில் சொல்லியிருக்காங்க. உள்ளத்தில் உள்ளது கவிதை என்று சொல்லலாம். KCS அருணாசலம் சொல்வார், கவிதை எனக்கு ஒரு கைவாள் என்பார். மாயகோஷ்டி என்ற ஒரு அறிஞன் சொல்வான், கவிதைகள் நம் படைக்கருவி என்று சொல்வார். நம் பாரதி என்ன சொல்வான், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்போதும் சோறாது இருத்தல் என்று கவிதையை பற்றி எல்லோரும் சொல்வார்கள். அந்த கவிதையை வளர்த்தெடுக்க நாமக்கல் இருந்து ஒரு பெரும் படையே, தமிழ் படை புறப்பட்டிருக்கிறது என்பது மிக்க மகிழ்வாக இருக்கிறது. கடந்த ஆண்டிலிருந்து கவிஞர்களை திரட்டி அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து அவருடைய படைப்புகளை வெளியாக்கி ஒரு அரும் செயல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொண்டுதான் இந்த கவியரங்கத்தை நான் தொடங்கும். தலைப்பு அருமையான தலைப்பு. அதாவது திருக்குறள் தலைப்பு, அறத்தால் வருவதே இன்பம். இன்பம் எப்படி எல்லாமே நிறைய இருக்கு. இன்பம் நிறைய பேருக்கு நிறைய இன்பம் இருக்கலாம். செல்வத்தால் இன்பம் வரலாம், வீடு வாசல் வந்தா இன்பம் வரலாம், நல்ல பதவியில் இருந்தால் இன்பம் வரலாம், நாட்டின் தலைமை பதவி ஏற்றால் இன்பம் வரலாம், அரசியல் ஈடுபட்டால் இன்பம் வரலாம். எது உண்மையான இன்பம்? அதாவது வள்ளுவத்தை தான் கேட்கணும். அப்ப
எது இன்பம் என்பதை நம்ம பார்த்தோம்னா அறத்துக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? முதல்ல மனம் தெளிவாக இருந்தாலே அது அறம். ஒரு சூத்திரமா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம் ஆக நீர பெற, மற்றதெல்லாம் கிடையாது. சரி, அப்ப அறத்துக்கு வேற என்ன? பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, இன்னா சொல் இருக்கக்கூடாது. இந்த அறம். அழுக்காறு, அவா, வெகிழி, இன்னா சொல் இந்நான்கும் இருக்கா என்பது அறம். அறத்துக்கு வரிசை அவரே கொடுக்கிறார், சூத்திரங்களா கொடுக்கிறார். அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தின் ஊங்கில்லை கேடு. அறத்தை விட உங்களுக்கு ஆக்கமானது எதுவும் கிடையாது. அதைத்தான் அடுத்து அறத்தான் வருவதே இன்பம். அதுல வரக்கூடியதான் உண்மையான இன்பம். மற்றதெல்லாம் அழிவான இன்பங்கள். மலிவான இன்பங்களை நாடி அழிந்துவிட வேண்டாம். இங்கு அறம் தான், அறக்கோட்பாடுதான் இங்கே நிற்கும். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று ஒரு நம்ம இதிகாசம் ராமாயணம் சொல்லுது இல்லையா? எல்லா இடத்தையும் அறம் நிற்கும். அப்ப இல்வாழ்க்கைக்கு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் இல்வாழ்க்கை கொண்டவர். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது அறம் தான். அப்ப அவங்க அன்புடைமை என்ன சொல்றாரு? அறம் சுடக்கூட செய்யும், உங்களை மென்மையா நடத்தாது. அன்பு உங்களை சுடும். எப்படி? என்பில் அதனை வெயில் போல காய்மை, அன்பில் அதனை அறம். அன்பில்லாத உயிர்களை அறம் சுடும். தமிழ்ல அறம் பாடுதல் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது புலவர்கள் தன்னை அவமதிக்கும் பொழுதோ, தமிழை அவமதிக்கும் பொழுதோ, நேர்மை இல்லாத செயலை செய்யும் பொழுதோ, எதிர்நாட்டு வேண்டாத அளவு ஒரு படை எடுக்கும் பொழுதோ அறம் பாடுவது ஒரு வழக்கம் இருந்தது. அப்படி அறம்பாடினால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. அறம்பாட அப்படி அறம்பாடுறது அறம் பாடுதல் சொல்லுவோம். அப்ப அந்த அறம் பாடுதல் எங்க போனாலும் அறம் தான் இருக்கு. எது அறம்? இனிமையாக பேசுங்கள், அது ஒரு அறம். இல்லாதவருக்கு கொடுங்கள், அது ஒரு அறம். உங்களை தாக்குவர்களை மன்னியுங்கள், அது ஒரு அறம். என்ற தர்மத்தை செய்யுங்கள், அது ஒரு அறம். இப்படி அறம் எது செய்தாலும் பொறுத்து போதல் அறம், இதையே சொல்வது அறம், கொடை கொடுங்கள் அறம். இப்படி அறத்துக்கு பட்டியல் போட்டுட்டே போறாரு. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்றைய செய்தித்தாள்ல ஒரு அம்மா மூதாட்டி மதுரை தல்லாகுளத்துல கனரா வங்கியில இருக்காங்க. அவங்களுடைய கணவர் இறந்ததுனால கருணை அடிப்படையில் கம்பேஷன் ட்ரூப்ஸ் அதுல வேலை கொடுக்குறாங்க. அந்த அம்மா பேரு ஆயி பூரணம். அவரு இறக்கிறதுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்காரு? அவருக்கு இருந்த நிலத்தை நீ இந்த குடிப்புலம் பள்ளிக்கு கொடுக்கணும்னு சொல்லி போயிட்டாரு, இறந்தார். இந்த அம்மா வேலை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? அந்த 1 ஏக்கர் 52 சென்ட், அதனுடைய மதிப்பு 7 லட்சம் இருக்கும். இப்ப மதிப்பு 4 கோடி. இப்ப அரசாங்க வேலை. இதை அப்படியே தானாக வைத்துக் கொள்ளாமல் அந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்காக நன்கொடை கொடுக்குறாங்க. வேற சொத்து கிடையாது, இருப்பதை கொடுக்கிறார்கள். அப்ப இந்த அறம், இதுதான் அறம். எதையும் புதிய எதிர்ப்பை நீளர் உழைத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இதனால் நமக்கு ஏதாவது வருமானம் வரும், பெயர் வரும், புகழ் வரும், எதையும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி நம்முடைய ஐயா பட்டிமன்ற திலகம் சாலமன் பாப்பையா அவர்கள் 25 லட்சத்தை அந்த வெள்ளி வித்யா உயர்நிலை பள்ளிக்கு கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது மதுரையிலேயே இப்படி நிறைய நிகழ்ச்சி. இன்னொன்று, ஒரு நடிகன் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, இந்த சிரிப்பு நிகழ்ச்சியில நடிச்சிருப்பார். பரட்டத்தால பார்க்கவே சகிக்காது. இவனெல்லாம் எப்படி நடிக்கணும் தான் நினைச்சுட்டு இருந்தோம். பாலா அவனுடைய பேர், நிறைய பேருக்கு தெரியும். அவனுக்கு வரக்கூடிய ஊதியம் இருக்கிறதெல்லாம் அப்பப்ப செலவழிப்பான். இப்ப அண்மையில எத்தனையோ ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான். கரோனா காலத்துல தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து தொகையும் லட்சக்கணக்கில் 2 லட்சமோ 3 லட்சமோ தெரியாது, அனைத்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான். ஏன் அப்படி கொடுக்குறேன்? அவ்வளவுதான் என்னால முடிஞ்சது, எப்படியாவது நான் சம்பாதிச்சுவேன், ஆனா எப்படியாவது பிறகு உதவி செய்யணும் எந்த அந்த மனப்பான்மை இருக்கிறது. அதுதான் அவனுடைய செல்வம், அதுதான் அறம், அதுதான் நம்முடைய ஒரு மனித நேயம். அப்ப இந்த மனித நேயம் இருப்பவர்களிடம் இருக்கக்கூடியது அறம். இந்த இடத்தை, அந்த அறத்தை எவ்வாறெல்லாம் பாராட்டலாம், எப்படி வாழ்க்கையில் கொண்டு செலுத்தலாம், கடைபிடிக்கலாம் என்பதை சுட்டிக்காட்ட ஒரு 12 கவிஞர்கள் இருக்கின்றார்கள். இதை நம்ம நேர கட்டுப்பாடு வச்சுக்கலாங்கிறதுக்காக தான் முதல்ல நானே கட்டுப்படுத்திட்டு 1 மணி நேரத்துக்கு முடிக்கணும். ஐயாவோட காலையில குகன் ஐயாவோட பேசணும். ஒருவருக்கு 5 நிமிடம் வச்சோம்னா அவங்க பார்க்கறதுக்கே 60 நிமிடம் போயிடும். அப்ப இந்த முன்னால வரவேற்பை பின்னால ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி நம்ம முதல்ல ஒரு அரை நிமிடம் சொல்லணும். கவிஞர் பாடியது அதை பற்றி ஒரு அரை நிமிடம் சொல்லணும். ஆக நீங்க ஒரு 3 நிமிடம் எடுத்துட்டா நான் எனக்கு 1 நிமிடம், ஆக 4 நிமிடம். அப்ப 12 பெருக்கள் 48
1 மணி நேரத்துல முடிக்கலாம். அப்ப ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம சரியான வழிவிடலாம் என்ற எண்ணத்துல நீங்க அன்பு கூர்ந்து ஒத்துழைக்க வேண்டுகின்றேன். அப்ப நம்ம முதலிருந்து தொடங்கலாம். முதல் கவிஞரை அழைக்கலாமா? ஐயா ராமமூர்த்தி ராய் இருக்கீங்களா ஐயா? ஹலோ ஐயா. ராமமூர்த்தி ராய் இருக்காரு. ஐயா ராமமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? இருந்தாரு. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வந்து கேட்கலாம். வந்து ஐயா அவங்களை பத்தி விட்டாரு. சொல்லுங்க. அவர் ஒரு டாக்டர், வாசிங்க. கல்வியாளர் கூட. ஐயா நான் சொல்றேன் இப்ப அப்புறம் படிங்க. ஒரு எழுத்தாளர், கீழராஞ்சியம் என்ற ஊரை சேர்ந்தவர். கவியரங்கம், பட்டிமன்றம், மற்ற சமூக சேவை எல்லாமே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடியது. கடந்த கவிதை மூலமாக அவருடைய உள்ளத்தை நான் படித்தேன். அவர் என்ன சொல்றாரு? அன்பின் அடிதனை இறுக பற்றினால் என்றும் யாவருக்கும் ஆனந்தம். அப்ப அந்த அன்பின் அடிதனை இறுக பற்றக்கூடிய ஒரு கொள்கையை அன்றைக்கே படித்த அந்த 50 கவிஞர்கள் கூட இருக்காரு. அவர் இன்று அவர் அறத்தால் வருவதை இன்பம் பற்றி அழகாக பாடுவார். அன்பு கூர்ந்து வருக. ஐயா வாங்க. மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. இந்த இனிமையான தமிழர் திருநாளிலே நமது தலைவர்கள் திருவாளர் குகன் ஐயா அவர்கள், திருவாளர் சுகுமாரன் ஐயா அவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதன்படி இன்று இந்த கவியரங்கம் சிறப்பாக நடைபெறுகிறது. அறத்தால் வருவதை இன்பம் என்ற ஒரு தலைப்பிலே நான் ஒரு கவிதை வடித்திருக்கிறேன். அது உங்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன். இந்த பூமியின் கட்டமைப்பு நன்மை தீமை என 2 கலந்திருக்கிறது. இந்த பூமியின் கட்டமைப்பு நன்மை தீமை என 2 கலந்திருக்கிறது. நல்லதை செய்வோருக்கு நாளும் நல்லதே நிகழ்ந்திருக்கிறது. நல்லதை செய்வோருக்கு நாளும் நல்லதே நிகழ்ந்திருக்கிறது. பிறர் நமக்கு நல்லது செய்யும் தோன்றலை நமது நற்செயலாலே சாத்தியம். பிறர் நமக்கு நல்லது செய்யும் தோன்றலை நமது நற்செயலாலே சாத்தியம். இவர் பெற்ற பிள்ளை சிறந்த சான்றோன் என பெற்றவர் மனம் கேட்டிடல் அழகிய இசைவாதி. இவர் பெற்ற பிள்ளை சிறந்த சான்றோன் என பெற்றவர் மனம் கேட்டிடல் அழகிய இசைவாத்தியம். பசியில் வாடும் ஒருவருக்கு உணவிட்டு அவர் முகம் மலர காண்பது இன்பம். பசியில் வாடும் ஒருவருக்கு உணவிட்டு அவர் முகம் மலர காண்பது இன்பம். யாதொருவரையும் பழித்து நடத்திட நினைந்தால் வந்து சேரும் தீரா துன்பம். யாதொருவரையும் பழித்து நடந்திட நினைத்தால் வந்து சேரும் தீரா துன்பம். மலை குளிதலால் உண்டாகும் வலிமை போல அறத்தின் வலிமை நிலையானது. மலை குளிதலால் உண்டாகும் வலிமை போல அறத்தின் வலிமை நிலையானது. அதர்மம் தலை தூக்கும் சில பொழுதுகளில் தர்மமோ வாய் பேசாத சிலையானது. அதர்மம் தலை தூக்கும் சில பொழுதுகளில் தர்மமோ வாய் பேசாத சிலையானது. வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை எனினும் அறத்தின் பயன்கள் யாவருக்கும் சுகமானது. வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை எனினும் அறத்தின் பயன்கள் யாவருக்கும் சுகமானது. அறத்தின் பண்புகள் நலிவுறும் பொழுது வாழ்வின் தடங்கள் என்றும் சுமையானது என்று எனது கேள்வியை கூறி அனைவருக்கும் இனிய புகழ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அன்பிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் ராமமூர்த்தி ராய். நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். இப்ப நம்ம இணையவழி கல்வியரங்கத்துல என்ன சிக்கல்னா, நேர்ல இருந்தா கைதட்டுவாங்க. அவரவர் அங்க இருக்கிற இடத்துல கைதட்டினாலே ஒலி கேட்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கல்விகளுக்கு ஒரு இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அன்பு ஊர்ந்து கைதட்டுங்க, கண்டிப்பா இதை நோக்கி நம்ம கேட்கும். உலகை 2ஆ பிரிச்சது. நேர்மறை நன்மை அழகாக அந்த சுருக்கமா இவ்வளவு சுருக்கமா முடிச்சிட்டீங்க. இது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. அதுக்கு ஒரு வாழ்த்து. பசி இருப்பவங்களுடைய முகம் மலரும் போது இருக்கக்கூடியது அது ஒரு அறம். பழித்தால் வரக்கூடியது ஒரு தின்பம்.
தர்மம் வாய் பேசாத நிலை இருக்கு. அது நிறைய பேர் நாட்டுல பாத்துட்டு இருக்கோம். அதர்மம் தலை தூக்கும் பொழுது தர்மம் ஊமையாகி விடுகிறது. இப்படி ஒரு அருமையான நறுக்கு திருச்ச மாதிரி சொன்னீங்க. அன்புள்ள கவிஞருக்கு மிக்க நன்றி. அடுத்து கவிஞர் திருமதி நிலாமுத்து அவர்கள். அவங்க ஒரு பிஇ டெக்ஸ்டைல் டிசைன் படித்த தோழர். அது அழகு மருத்துவம் தெரிந்தவர். சிறப்பாக திரைக்கதை ஆசிரியர், பாடல் ஆசிரியர். நம்ம திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிப்பாளையத்திற்கு வந்திருக்காரு. இந்த திரைக்கதை ஆசிரியர் மூலமாக இங்க இருக்கக்கூடிய 12 கவிஞர்கள் யாரும் ஒருத்தர் சீக்கிரம் திரைப்படத்துக்குள்ள நுழைவாங்க நான் நம்புறேன். அன்பு நிலாமுத்து அவர்களே, உங்களுடைய கவிதையை தருக. அம்மா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வாங்க. உங்க படம் தெரியலையே. காணொலி. வணக்கம். வணக்கம்மா. எங்களை 12 பேர் இருக்கோம். ஆகச்சிறந்த இப்பொழுதினில் நிச்சயமாக ஆகச்சிறந்த இப்பொழுதினில் தை திருநாளை எதிர்கொண்டிருக்கும் நாம் அனைவருக்கும் சீரும் சிறப்பு மிக இவ்வாண்டு இருக்கும் என்று நம்புகிறோம். தமிழ்நாடு அன்பு வழி நற்பணி மன்றம் மற்றும் தமிழ்நாடு செந்தமிழ் கவி மன்றம் இணைந்து நடத்தும் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின சங்கமத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த சான்றோர்களுக்கு முதற்கண் என் சிரம் தாழ்ந்த நன்றியினை உரித்தாக்குகின்றேன். அணிதினமும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது வாழ்வியல் பக்கங்கள். நொடிதோறும் எதையோ தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சேற்றை பூசிய செந்தாமரையாய் சில பொழுதுகள், பொற்பாத்திரத்தில் இட்டுள்ள பூரிப்பாய் சில பொழுதுகள், யாதொருவருக்கும் தீங்கிழைக்காத ஆக்கமதை சுமந்து அழகிய பூமியை நமக்களித்து பாசம், பந்தம், நேசம், பண்பு என உயரிய குணங்களையும் ரசனையுடன் சேர்த்து தந்திட்ட பிரபஞ்சத்தில் அறத்துடன் வாழ்வதே இன்பமாகும். மானுடவியல் துன்பங்கள் யாவும் நெருங்கி பழகிய இணக்கமானவர்களிடமிருந்தே வருகிறது. மாசற்ற மாண்பில் மற்ற தீயவை எல்லாம் மதிப்பிழந்தே போகும். முதலில் யாசித்திட்ட மனிதன் தேவை நிறைவுக்கு பின் தூசி என தட்டி போகும் நிலைதனில் வேசமென உணர்த்தியே போகும். எத்தகைய இறுக்கமான மனநிலையையும் நம்முடைய கூரிய சிந்தனைகள் சட்டென அதை மாற்றிடும் சக்தி வாய்ந்தது. எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எத்தனையோ ஏமாற்றங்கள் அனிதனமும் நெற்றுப்பொட்டில் சத்தமாக அடித்தாலும் வாழ்வியல் ஓட்டத்தை எதிர்கொள்வது என்பதே அறத்தின் நேர்மறையாகும். நேர்மையும் உழைப்பும் கவனமும் கடமையும் வரைமுறைகளும் நிறைந்தது அறமாகும். எங்கெங்கும் பரவி கிடக்கும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை உடைத்தெறிந்து அப்பழுக்கற்ற அறம் கொண்ட வாழ்வு என்றும் இன்பம் பயக்கும். என்றுமே அறம் மட்டுமே இன்பம் ஆகும் உலகில். வாய்ப்பு அளித்த சான்றோர்களுக்கு மீண்டும் ஒரு சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி அம்மா. உங்க முன்னாலே உங்களுடைய ஆலமர குப்பியின் காரணத்தை அன்று எடுத்து வைத்தீர்கள். ஆலமர குப்பியின் காரணம் விடுப்பு எடுத்திடாத நிலவும் சூரியனும் என்ற உங்களுடைய சொல்லில் நான் மயங்கி இருக்கிறேன். விடுப்பு எடுத்திடாத நிலவும் சூரியனும். நீங்கள் ரசித்த நுனிப்புள்ளின் மீது படுத்துறங்கும் பனித்துளி. இது கம்பன் நான் பார்த்தீங்களா? மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. அது இங்க அப்படியே விழுந்துருக்கு. திரும்ப உங்களை மயக்கிறது பொக்கைவாய் சிரிப்பு. காந்தியினுடைய பொக்கைவாய் சிரிப்பு, குழந்தையினுடைய பொக்கைவாய் சிரிப்பு. இன்றும் அருமையான உங்களுடைய சொல் ஆட்சி. அழகிய பூமியில துன்பங்கள் நெருங்கியவர்களிடம் இருந்து வருகிறது ரொம்ப அனுபவப்பட்டு சொல்லியிருக்கீங்க. சூரிய சிந்தனைகள், சூரிய சிந்தனைகள் உங்களுடைய சொல்லாட்சி. அதாவது செந்தமிழும் நாப்பழாக்குன்னு சொல்ற மாதிரி நீங்க திரைக்கதைக்கு திரைப்பாடல்கள் எழுதி எங்களை விட அதிகம் உங்களுக்கு நாப்பழாக்கு இருக்கு. அதனால அருமையான கவியை கொடுத்துக்கிட்டு மிக்க நன்றி அம்மா. நன்றிங்க. அடுத்து எழிலரசி அவர்கள். இதுதான் எழிலரசி. இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. இவர் ஆசிரியர் கருப்பெக் போட்டீங்களா? திருச்சி பக்கத்துல, திருச்சி மாவட்டம் அரசு உயர்நிலை ஆசிரியர் இருக்காரு. நிறைய கவிஞர்களை நீங்க அனைமா உருவாக்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்கள் கவிஞர், கண்டிப்பாக உங்களுடைய வகுப்பு கவிதை மயமாக இருக்கும். உங்களுடைய கவிதைகள் எல்லைகள் மீறிய துணிச்சல்கள் நம்மை வளமாக்கும் நான் சொல்லியிருந்தேன். எல்லைகள் உங்க கவிதை தான். எல்லைகள் இல்லாத உலகத்தை நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு வகுப்பு எல்லையா இருக்கு, அதை எல்லாம் மீற போறீங்க. எல்லைகள் எனும் தொல்லைகளை கடந்து வாருங்கள். அழகா சொல்லிருக்கீங்க.
கூட்டுப்புழுக்களில் இருந்து இந்த அதிகம் உங்கள் வரிகள் எனக்கு பிடித்தது. கூட்டுப்புழுக்களில் இருந்து வண்ணத்து பூச்சியாய் மாறுங்கள். அருமை. இதை எழுதி வைக்கலாம். ஒரு உங்க வகுப்பறையில் எழுதி வைக்கலாம், நாங்க வீட்டிலையும் எழுதி வைக்கலாம். அருமையான சொல்லுக்கு சொந்தக்காரர் நீங்கள். அன்புகுந்து இந்த தலைப்பை இன்று பாடுங்க. நன்றிங்க. எங்களோட மாணவர்களை அப்படித்தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்க. அதுதான் அந்த வரி. நல்லது நல்லது. வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா. அடுத்த தலைமுறை உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா எல்லாம் செல்லரிச்சு போயிட்டு இருக்கு செல்ல. அதனால நீங்க கொஞ்சம் கவிதை பக்கம் எழுங்க, தமிழ் பக்கம் எழுங்க, அப்புறம் கவிதைக்கு கூட வரலாம். நன்றி. சொல்லுங்கம்மா. இன்பத் தமிழே, இயலிசை விருந்தே, என் இன்னல் தீர்க்கும் மதிசெய்ய மருந்தே, என்னுடைய பிறப்பு மேன்மை பெறவே என்னுடன் திகழும் உன்னத உறவாம் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். விடியல் குகன் ஐயா மற்றும் தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் மற்றும் தமிழ்நாடு செந்தமிழ் கவி மன்றம் இணைந்து நடத்தும் இணைய வழியில் இணைந்துள்ள தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அறத்தான் வருவதே இன்பம், அறமே பொருள், அறமே இன்பம். ஆனால் பொருளோ இன்பமோ அறமாகாது. எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் பெற்று பேணி காப்பவள் தாய். ஆனால் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒரு தாயை தாயுள்ளம் கொண்டு பணிவிடை செய்து அவளுக்கு ஈடாக பேணி பாதுகாக்க இயலாது. தாய்மையே அறம். அறம் முப்பாலில் முதல் பால், தப்பில்லாத தாய்ப்பால் போன்றது. இல்லறம் துறவறம். எது நல்லறம்? யசோதரியின் இல்லறமா, புத்தனின் துறவரமா? எது இன்பம் தரும் அறம்? அகமறிந்து செய்யும் அனைத்துமே அறம். ஆம், அருகில் இருப்போர் அகமறிந்து செய்யும் அனைத்துமே அறம். அறமே இன்பம். சொல்லறம் வில்லறம், இதில் எது நல்லறம்? அறம் அறிந்தவர்கள் எல்லாம் அறத்தின் வழி நின்றார்களா? துரோணர் விஜயனுக்கு செய்தது வில்லறம், ஏகலைவனுக்கு செய்தது நல்லறமா? விரல் கொடுத்து வில் அறத்தோடு சொல்லறம் காத்தான் ஏகலைவன். மண்ணறமின்றி மயங்கி நின்றதையும் பெண்ணறம் பேணாமல் தயங்கி நின்றதையும் இதிகாசங்கள் இரண்டும் எடுத்துரைத்தது. மண்ணறமும் பெண்ணறமும் பேண வேண்டியதன் அவசியத்தை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று உரைத்தது சிலப்பதிகாரம். அறத்தில் பிழைத்தோருக்கே இன்று அரசியல் என்று உரைப்பது சிலரின் அதிகாரம். அறத்தில் பிழைத்தோருக்கே இன்றைய அரசியல் என்று உரைப்பது சிலரின் அதிகாரம். அறத்தையும் மரத்தையும் இரு கண்ணாய் பார்த்தான் அன்றைய தமிழன். அறத்தையும் மரத்தையும் இரு கண்களாய் காண்பதே தமிழர் அறம். அறத்திற்கென்று அளவுகோல் இல்லை, அன்பே அறமாகும். மனத்தில் எழும் நற்பண்பே அறமாகும். அறமே அழகு. இந்த அகிலமே அறத்தின் வழி நின்றால் பேரழகு. நம்மை நாமே வெல்ல வேண்டுமாயின் அறம் செய்க, நல்லவற்றை செய்ய நம்மை தூண்டுகோலே அறம். நாம் துவண்ட போதெல்லாம் துலக்கிவிடும் தூண்டுகோலே அறம். தீமைக்கு எதிரான நல்லதோலே அறம். அன்மியூட் பண்ணிக்குமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, வாசிக்குமா? எழிலரசி, கவிஞர் எழிலரசி அவர்களே அன்மியூட் பண்ணிக்கங்க. ஐயோ, இன்னார் வரை கேட்கவே இல்லைங்களா? இல்ல இப்பதான் ஒரு நிமிஷம் தான். சரிங்க சரிங்க. நீங்க கேள்விகள்லாம் கேட்டு வந்ததெல்லாம் நாங்களும் கேட்டோம். சரிங்க, எதுல இருந்துன்னு தெரியலங்க அன்மியூட் பண்ணீங்க. ஒரு 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 4-5 வயதுகளுக்கு முன்னிருந்து படிங்க. நமக்கு தூண்டுகோலாக இருப்பதே அறம். சரிங்க சரிங்க. இப்ப பேசுறது கேக்குதாங்க? கேக்குதுங்க. அறமே அழகு. இந்த அகிலமே அறத்தின் வழி நின்றால் பேரழகு. நம்மை நாமே வெல்ல வேண்டுமாயின் அறம் செய்க, நல்லவற்றை செய்ய நம்மை தூண்டும் தூண்டுகோலே அறம். நாம் துவண்ட போது துலக்கிவிடும் தூண்டுகோலே அறம். தீமைக்கு எதிரான நல்லதொரு துலாக்கோலே அறம். அள்ளி தருவது மட்டுமல்ல அறம், ஆறுதல் கூட அறமாகும். புன்னகை கூட அறமாகும். அறமே அகம். காலை செய்வோம் பின் மாலை செய்வோம் என தள்ளி வைக்காமல் தயங்கி நிற்காமல் இந்நொடியே செய்வோம் அறத்தை, இளமையிலே செய்வோம். இன்பம் திகட்ட திகட்ட அறம் செய்வோம். எது அறம் என அறிந்து செய்வோம். நிலைக்காத இளமையிலும் நிலையாக நம்மை நிற்கச் செய்வது அறம். கண்ணில் உறக்கத்தை ஒழித்து இரக்கத்தை காண்பதே அறம். அகமே அறம். அறத்தை கடவுளாக்கினான் ஆதி தமிழன். அறத்தை பயிர் செய்து வாழும் மர கடவுள் உண்மையில் விவசாயியே.
பெற்ற பிள்ளையாக, உற்ற தோழனாக, உருகி உருகி காதல் செய்யும் காதலனாக, இரவெல்லாம் கண் விழித்து காவல் தெய்வமாக, பயிரை உயிராக பேணி காத்து அறம் செய்யும் அறக்கடவுளாக நம் கண்களுக்கு தெரிவது விவசாயியே. அறமே விவசாயமும் விவசாயியும். மழை வெள்ளம் கண்டு மடி சாய்ந்த குழந்தையாக பயிர் சாயும் போதெல்லாம் கலங்கி நின்றாலும் பயிரையெல்லாம் களம் சேர்க்க பாடுபடும் அத்தனை விவசாயிகளுமே அறக்கடவுள்களே. அவர்களுக்கு நன்றி கூறும் இந்த பொங்கல் விழா கூட ஒரு அற விழாவே. அன்பு எனும் நீர் பாய்ச்சி அறக்கதிரை வளர்ப்போம், அறத்தின் வழி நில், அறத்தின் வழி நில், அறத்தான் வருவதே இன்பம் என்று சொல். அறத்தின் வழி நில், அறத்தான் வருவதே இன்பம் என்று சொல். நல்லதொரு அறிமுகமும் அங்கீகாரமும் அளிக்கும் விடியல் குகன் ஐயா, சிவராஜ் ஐயா மற்றும் தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம், தமிழ்நாடு செந்தமிழ் கவிமன்றம் இணைந்து நடத்தும் இணைய வழி கவியரங்கமும் தமிழுக்கு செய்யும் அறமே. இதுதான் உண்மையில் அறத்தான் வருவதே தமிழ் இன்பம் என்று கூறி வாய்ப்பளித்தோருக்கும் கவிமொழி கேட்டோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறந்து போச்சு. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. ஐயா நீங்க பேசுறது கேட்கல, அன்மியூட் பண்ணணும். ஐயா முத்துமாணிக்கம் ஐயா, ஐயா முத்துமாணிக்கம் ஐயா. இப்ப கேட்கலாம். இப்ப ஐயா கேக்குது. கேக்குதா? கேக்குது கேக்குது. கேக்குது, பேசுங்க. சரி. அம்மா நீங்க தமிழ் வழியா ஆங்கில வழியா உங்களுக்கு? ஐயா அம்மா உங்க தமிழ் வழி பள்ளியா ஆங்கில வழியா? தமிழ் வழி பள்ளிதாங்க, அரசு பள்ளி. தமிழ் வழி நல்ல வேலை தப்பிச்சீங்க. நீங்க ஆங்கில வழி பள்ளியில படிக்கிறவங்களுக்கு என்னுடைய பேச்சு ஒண்ணு. சரிங்க ஒரு பட்டிமன்றத்துல அவங்க குடியிருப்புல பட்டிமன்றத்துல காத்துட்டாங்க. சரிங்க. ஒரு குறிப்பா எடுத்து பேசும்போது பேசிட்டாங்க. என்ன குறிப்பிட்டிருக்கான்னு பார்த்தா, தமிழை அப்படியே ஆங்கிலத்தில் ஏது என்ன சொல்கிறேன், ஏஎன்என்ஏ இஎன்என்ஏ எஸ்ஓஎன்கேஏ அது மாதிரி தமிழ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதே மாதிரி அறத்தான் வருவதே இன்பம்னு எழுத கொடுத்தா ராணா விட்டு போட்டு எழுதுறாங்க. அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? அது மாதிரி கவிதையில வந்து ஒவ்வொரு முத்த தாய்மையே அறம், சொல்லறம், வில்லறம், எது நல்லறம். அதே மாதிரி ஐயா நீங்க பேசுறது எனக்கு தெளிவா இல்லையா? எல்லாம் எக்கோ ஆகுது. நான் ஒரு மியூட் அன்மியூட் நீங்க பேசுறது 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு ஆஃப் பண்ணிடுங்க. ஐயா இப்ப சரியா? பேசுங்க ஐயா, பேசுங்க. கேக்குதுங்களா ஐயா? இப்ப சரியா? சரி, அந்த ஜேபிஎல் கொஞ்சம் போட்டு தெளிவா கேட்கட்டும். அதை அணைச்சிருப்பேன், ஸ்பீக்கரை அணைச்சிட்டேன். ஐயா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசுங்க. கேக்குது. அதாவது அறமே கடவுள் என்ற அழகு கொண்டு, அன்பே அழகு, அன்பே பேரழகு, விவசாயே ஒரு அறக்கடவுள், இந்த அளவுக்கு ஒரு உயர்த்தி விவசாயிக்கு ஒரு உயர்வு கொடுத்துருக்கீங்க. தீமைக்கு தீமை ஒரு துலாக்கோல், ஒரு தூண்டுகோல், அறம் எப்படியெல்லாம் தூண்டுகோல் இருக்கிறத ஒரு அருமையா படம் பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த கவிஞரை அழைக்கலாம். ஐயா தன சீதாராமன் அவர்களே இருக்கீங்களா? வாங்க ஐயா. தன சீதாராமன் எதிரொலி வருங்களே. ஐயா ஐயா வந்தீங்களா? கேக்குதுங்களா? கேக்குது. நீங்க வந்தீங்களா? வந்துட்டேங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது. உங்க காணொலியில படம் வந்துட்டேன், ஆனா எனக்கு தெரியலையே. நான் இருக்கிறேன், படம் இல்லையா? நீங்க உங்களுக்கு வீடியோ இல்லையா? நீங்க தெரியுறீங்க, நீங்க தெரியுறீங்க, ஆனா என்னுடைய படம் தெரியல. தெரியல. அது என்ன காரணம் பாருங்க. ஸ்டார்ட் வீடியோ அமுக்குங்க. அந்த வீடியோ இருக்கு பாருங்க. அந்த சேப்பு கோடு பெருக்கல் அமைச்சிருங்க. ஐயா அனுப்பிச்சீங்களா? பாத்தீங்களா?
ஒரே நிமிஷம். மைக்ரோஃபோன் அன்மியூட்டடு, வீடியோ ஸ்டாப்டு. இப்ப கேக்குதாங்க? இப்ப கேக்குது, ஆனா உங்களுடைய படம் தெரியல. படம் தான் தெரியல. அதுதான் அந்த வீடியோ ஏதோ சம்திங். அந்த வீடியோ பக்கத்துல இருக்கு. இது வந்து ஐபோன், இது என்னது, அது கொஞ்சம் அதுலயே வீடியோ மாதிரி இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணிருக்கு, அதை அன்மியூட் பண்ண மாதிரி இது எடுத்துரும். அதையும் என்னாச்சு? தெரியல, படம் தெரியல. படம் தெரியாம இருக்கு. படத்துக்கு வந்து வீடியோவை நீங்க அன்மியூட் பண்ணுங்க. வீடியோ பேர்ல ஒரு கோடு இருக்கு, அந்த கோட்டை எடுத்தா தான் தெரிவிங்க. இல்ல, இப்ப இவரோட ஐடி வேற ஒரு இதுல இருந்து அப்படியே பேசலாமா இங்க? சரி, நீங்க படம் தெரியாம விட்டாலும் பரவாயில்லைன்னா பேசுங்க. படம் சரிங்க, கவிதை வாசிங்க. இப்ப சரி, யாரு? ஐயா வந்து கல்வித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பெரியம்மாப்பட்டு என்ற ஊரில் இருந்து வரக்கூடியவர், சமூக சேவையும் செய்யக்கூடியவர். கடந்த கவிதையில பூமியில் கிடைக்காத பூரிப்பே இல்லை, புரிந்தவர்களுக்கு மட்டும் அது ஆனந்தத்தின் இல்லை என்று அழகாக பாடிய ஒரு கவிஞர். அன்பு உண்டு இன்றைய தலைப்புக்கு இப்பொழுது கவிதையை உடனே தருவார். ஐயா பாடலாமா? ஐயா வணக்கம். பாடுங்க. தமிழனை பாதம் தொட்டு நடுவர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய விழா ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது நான் எழுதிய கவிதையை படிக்கின்றேன். அறத்தால் வருவதே இன்பம், வள்ளுவரின் பாதம் பணிந்து நம் தமிழர் திருநாளினிலே பொங்குக பொங்கல் என்றே பூரிக்க வணக்கம் சொல்லி கவி பாட கலந்து கொள்ளும் கவி குயில்கள் அனைவருக்கும் விழாவின் முத்தாய்ப்பு அன்பு வழி அறப்பணி செந்தமிழ் கவி மன்றத்தோர்க்கும் மகாகவி நடுவருக்கும் நல்வணக்கம் நான் கூறி குயில் பாடும் கவி பாடல் அனைவரும் கேட்டு அகமகிழ்ந்து அறம் செய்து பெறுகின்ற இன்பத்தில் திளைத்திடுவீர். மனிதனாய் பிறந்த நாம் செய்ய வேண்டிய முதல் செயலை இறைஞ்சிடும் எளியவர்க்கு இயன்றதை கொடுப்பதால் நாம் அவர்களால் இறைவனாய் வணங்கப்படுவோம். செய்கின்ற தர்மம் அது நின்று காக்கும். இல்லாத ஒன்றை கேட்கின்ற மனிதருக்கு கல்லாக மனம் இல்லாமல் மாசற்ற மனதோடு கொடுக்கின்ற கொடையே நல்லறச் செயலாகும். நமது நிலை நன்றாய் இருந்தாலும் இல்லை என்றாலும் வாய்ப்பு கிடைத்திடும் போதெல்லாம் இல்லாதோர்க்கு இயன்றவரை செய்வதே நல்லறமாகும். தூய்மையான நெஞ்சத்தோடு தாய்மை மனம் கொண்டு கையேந்தி வருவோர்க்கு கலியுகம் வியக்கும் வண்ணம் வள்ளலாய் வழங்குவதால் வள்ளலாரே அவர்களின் மனதிலே வந்து நிற்பார். வரும்போது அறம் செய்யும் நிலை வரும்போதெல்லாம் ஆசை, கோபம், கடுஞ்சொல், பொறாமை இவைகளின் துணையின்றி நஞ்சில்லா மனம் செய்திடும் ஈகையே நல்லறம் என நவில்கின்றார் வள்ளுவரும். இதிகாச காலத்தில் அங்கதேச மன்னன் கர்ணன் செய்த கொடையினை இன்று வரை அகிலமே பார்போற்றும் வண்ணம் கொடைக்கு தலைமகனாய் மக்களால் கொண்டாடப்படுகின்றார். தமிழகமே போற்றுகின்ற வள்ளலாய் வாழ்ந்தவரோ மக்கள் திலகம் என்ற மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலம் தொட்டு வாழ்நாள் இறுதி வரை பசியென்று அவரிடம் சென்றோர்க்கெல்லாம் நலிந்தோர் வாழ்க்கைக்கு நல்லதோர் வழிகாட்டி நாடே புகழ நல்லடக்கம் ஆனாரே நம் தமிழர் விஜயகாந்த் என்ற காந்த சக்தி கொண்டவர். கவிஞர்கள் புகழ் பெறவே சங்க தமிழ் தொல்காப்பியம் என்றும் வரலாறு படைக்கின்ற முத்தமிழாம் செந்தமிழை உலகுவாழ் தமிழர்களுக்கு வழங்கியே தமிழாய் வாழ்பவர் கலைஞரன்றோ. இவர்களின் வழியினிலே பின்பற்றி அறம் செய்து வாழ்வோரெல்லாம் வாழ்வதே இன்பம் அன்றோ. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, சிறப்பா இருக்கீங்க. வணக்கம். நன்றிங்க ஐயா. பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் என்று சொன்ன வள்ளலார் சமரச சன்மார்க்கத்தை உருவாக்கியவர். மதம் சேற்றிலே போய் அகப்படாமல் ஜோதி வடிவில் கடவுளை கண்டவரே, ஏறத்தாழ கொடையாளர்களை ஆமாங்க ஐயா. என்னையா கேக்குதுங்க? கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க. கர்ணன் கொடையை பற்றி சொன்னீங்க. பென்னி குயிக்னு ஒருத்தர் ஆங்கிலேயர் முல்லை பெரியார் அணையை கட்டுறதுக்காக
இங்க எந்த உதவியும் இல்லை. தன்னுடைய நாட்டுக்கு போய் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று இங்க வந்து ஒரு அணை கட்டுறதுக்கு உதவி செஞ்சார். அவருடைய சிலைக்கு இன்னும் ஆராதனை பொங்கல் நடக்குது தேனி மாவட்டத்துல. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுபோல நம்முடைய தமிழர் எம்ஜிஆர், கலைவாணர், விஜயகாந்த் இவர்களுடைய கொடையெல்லாம் நினைவூட்டிருக்கீங்க. கொடையுள்ளம், அவருடைய கொடையுள்ளத்தை உங்களோட சேர்ந்து நாமும் வாழ்த்துவோம். நன்றி. அடுத்த கவிஞர் அழைக்கலாம். ஐயா சுதர்சன் ஐயா இருக்கீங்களா? ஐயா அஞ்சல்காரர் ஐயா. ஐயா இருக்கா ஐயா? ஐயா வாங்க. பட்டுக்காட்டில் பாட்டு கட்டி வருவது. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐபோனை படிச்சு ஐயா 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 வணக்கம் ஐயா. மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் இடையூறு இல்லாம இருக்கும். இடையில யாரும் பேசுறாங்களோ? பேசுறாங்க, அதனால நடுவுல யாரும் பேசுறாங்க. அன்பு கூர்ந்து ஆண்டோர் பேசாம கவிஞர்களுக்கு வழிவிடுங்க. சுதர்சன் நீங்க ஆரம்பிச்சு. ஐயா அன்பு கூர்ந்து யாரும் பேசாம ஐயா. ஐயா கொஞ்சம் சைடுல மட்டும் வருதுங்க ஐயா, அதனாலதாங்க ஐயா. உங்க இதுல வருதுங்களா ஐயா? பட்டிக்காட்டிலிருந்து பாட்டு கட்டி இல்லைங்க ஐயா, என்னது இல்லைங்க ஐயா, என்னது இல்ல ஐயா. ஐயா சுதர்சன் வாசிங்க. பட்டுக்காட்டிலிருந்து பாட்டு கட்டி வந்தவர் நீங்க தானே? ஐயா ஐயா கேக்குது உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குதுங்களா? எனக்கு கேக்குதுங்களா? நீங்க வரிசை விட்டு விலகி போயிடுறீங்க. வாங்க. இல்லங்க ஐயா. ஐயா வாங்க. பூலோகத்தை சூரியனை தொழுது சுற்றறிக்கை எழுதுன்னு எழுதுறீங்க. நாம இருக்கா? ஐயா கண்டிப்பா கண்டிப்பா ஐயா கண்டிப்பா. அருமையான ஒரு வரிகள். இப்பொழுது இன்றைய தலைப்புக்கு இதே மாதிரி நறுக்கு தெரிஞ்ச மாதிரி 4 வரி சொல்லுங்கள். ஐயா என்னன்னா ஐயா, முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல்ல ஒரு நன்றி. ஏன் அப்படின்னாங்க ஐயா, என்னோட சூழ்நிலை ஏதாவது ஒரு வேலையில தான் வந்து இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குது. ஆக்சுவலா இன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு இப்பதாங்க ஐயா வந்தேன். சரி, வந்தோடனே எனக்கு டக்குனு இப்ப ஸ்பாட்ல எழுதுனது இது. அதனால எந்த தவறுகள் இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கணும். ஒரு வார்த்தை சொல்றாங்க ஐயா. இத மன்னிக்க முடியாது ஐயா. சரி, வாசிங்க 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 ஐயா. ஐயா வாசிடுறேங்க ஐயா, வாசிடுறேங்க. அன்னையின் அன்பும் ஆசானின் அறிவும் இல்லறத்தான் விருந்தோம்பலும் ஈவோனது ஈகையை வளர்ப்பதும் உற்றாரின் அறம் உண்மையும் ஊராரின் அறம் ஊக்கமும் கொடுப்பதும் எல்லோரின் அறம் எளிமையாய் வாழ்வதும் ஏற்றதோர் அறம் ஏன் கிளையை மதிப்பதும் ஐயமர கற்பது ஐயமீர் அறமும் ஒவ்வொருவரின் அறமும் ஒற்றுமையாய் இருப்பதும் ஓதும் மறையோரின் ஓதுவதை உணர்வது அறம். ஓதும் மறையோரின் ஓதுவதை உணர்வது அறம். அவ்வையின் அறம் அறநூல்களை விளக்குவதும் பிள்ளையாய் பெற்றோரையும் பெரியோரையும் மதிப்பது அறம். வளர் நிலையில் வழி நூல்களை கற்று நடப்பது அறம். தொழில் செய்வது அறமே. ஈந்து மகிழ்வதும் இல்லறம் பேணுவதும் நல்லறம் பேணுவதும் சொல்லறம் பேணுவதும் அறமே. அகமது குளிர்ந்து முகமது மலர ஜகமெங்கும் கொடுப்பது அறம். தான தர்மம் செய்வது அறம். பெண்டீராய் பிறத்தல் அறம். பெண்மையின் அழகு தாங்கொண்ட கற்பும் அழகு. அறம் அறநூல்கள் 11 எடுத்துரைப்பது அறம். 11 சித்தர்களின் வழிபடு நிலைகளை கூறுவது அறம். அறம் பிறவி பயனை கடக்கும் ஊன்றுகோலாம் இந்த அறம். அறம் ஒழுக்க நெறியாய் என்போம். உள்ளம் சொல் செயல் 3 ஒரே நேர்கோட்டில் உடையது அறம். இறையன மதிப்பது அறம். அழிவிழா ஆனந்தம் அறமே. பிறவி பெருங்கடல் கடந்திடவே நமக்கு உதவுவது நல் அறம். 3 எழுத்து மந்திரமாம் அறம். அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறது கிராமத்து கவிஞனின் இந்த கவிப்படையல். சிறப்புங்க. இது அவசரமான எழுதுற கவிதை. அதனாலதான் எப்பவுமே அரங்குகளுக்கு கடைசி நேரத்தில் எழுதுறது அமைக்கும். இப்ப எங்க அனுபவத்தில் எப்படின்னா, தேர்வுக்கு முதல் நாள் படிக்கிறது நல்ல நினைவில் இருக்கும். தேர்வுக்கு முதல் நாள் படிப்பது நினைவு. அது போல இது அவசரமாக இருந்தாலும் அருமையான தொகுப்பு கொடுத்திருக்கீங்க. அன்னையின் அன்பு ஆசாரின் அறிவு எளிமையாய் வாழ்வது ஒரு அறம் சொன்னீங்க. அது ஒரு அறம்.
மகாத்மா காந்திய ஒரு பெரிய கடைக்கு அழைச்சிட்டு போறாங்க, ஒரு மால். ஐயா ஐயா ஏதாவது கருத்து கேக்குறாங்க. அவர் ஐயா. என்ன அப்ப கருத்து என்ன சொல்றாரு? எனக்கு என்னென்ன தேவையில்லை என்பதை தெரிஞ்சுக்கிட்டே அப்படிங்கிறாரு. ஐயா ஐயா அவருக்கு ஐயா எளிமையான வாழ்க்கை சொல்றாரு. அதே மாதிரி ஐயா 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 கற்றபடி நடப்பது அறம் சொன்னீங்களா? கற்க கசடர கற்பவை ஐயா. கற்ற நிற்க அதற்கு தகை அது ஒரு அறம். கொடுப்பது ஐயா. அறம், திரையை ஐயா. பணி நடக்க அறம், சித்தர்களுடைய அறம், இறையே அறம். ஐயா. இது அருமையான ஐயா. கவிதைங்க. இது அவசர கவிதை ஐயா. இல்ல. இது உள்ளுக்குள்ள ஆழ்மனதில் இருந்து வெளிப்பட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், மிக்க நன்றிங்க. ஐயா ஐயா நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா நன்றி. அடுத்த கவிதை நடக்கலாம். அம்மா தீபா அம்மா இருக்கீங்களா? இருக்கேங்க ஐயா. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில விரிவுரையாளர் இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. கலை ஆமாங்க இலக்கியம் எப்பவுமே ஆசிரியர்களும் பேராசிரியர்கள்ட்ட நாம் வேண்டுகோள் விடுப்பது, இந்த தலைமுறைக்கு தமிழை கொஞ்சம் கொண்டு போக வேலை இருக்கு. இப்ப நாங்க கல்லூரியில் படிக்கும் போது 1970களில் நான் படித்தது வேதியியலாக இருந்தாலும் என்னுடைய கையில வந்து திருவிக்காவும் மூவாவும் நாப்பார்த்த சாரதியும் கல்கியும் தாண்டிலும் இருந்தாங்க. இன்றைக்கு பையன் கையில இருக்கு மொபைல் போனுங்க ஐயா. வேற என்னமோ இருக்கு. அந்த மாற்றக்கூடியது கொஞ்சம் நீங்க தமிழ் துறைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? பொருளியல் துறைங்க ஐயா. பொருளாதாரம். பொருள் இல்லைங்களா? அப்ப இருந்தாலும் நல்லா சிறப்பா செய்யலாம். ஏன்னா மற்ற அறிவியல்னா அவங்களுக்கு ஆய்வு கூடத்துக்கு போயிருவாங்க, லேபரேட்டரிக்கு. நீங்க அதனால நீங்க வந்து கொஞ்சம் நிறைய அவங்க ஆளுகளை உற்பத்தி பண்ணணும். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்குங்க. ஏன்னா என்ன சொல்றீங்கன்னா, ஆனந்தத்தை யாராலும் வாங்கிக் கொள்ள முடியாது, அனுபவிக்க மட்டுமே முடியும் சொன்னீங்க இல்லையா? ஆனா நீங்க அனுபவித்து அன்பு கொண்டு ஒரு உருவாக்க வேண்டிட்டு அடுத்து உங்களுடைய கவிதை படைங்க. இன்னும் 20 நிமிடத்தில் 7 பேர் கவிதை வாசிக்கணும் ஐயா. கொஞ்சம் வேகமா போலாம். எடுத்துக்கிறீங்க ஐயா. கொஞ்சம் இவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும் ஐயா. சரி. இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் மதிய வணக்கம். அனைவருக்கும் முன்னதாகவே பொங்கல் திரு நல்வாழ்த்துக்கள். அறத்தால் வருவதே இன்பம். அறத்தால் வருவது இன்பம் என்பது அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை வரலாறு. அன்னையின் அறம் அன்பு செய்வது, தந்தையின் அறம் தட்டி கொடுப்பது, ஆசானின் அறம் அறிவு புகட்டுவது, சகோதர சகோதரியின் அறம் பாசம் வைப்பது, நண்பர்களின் அறம் நம்பிக்கை கொடுப்பது, சொந்தங்களின் அறம் உண்மையாய் இருப்பது, சமுதாயத்தில் உள்ளவர்களின் அறம் ஊக்கம் கொடுப்பது, சமுதாயத்தில் உள்ளவர்களின் அறம் ஊக்கம் கொடுப்பது, பகைவரின் அறம் நமக்கு பாடமாக அமைவது, நம் ஒவ்வொருவரின் அறம் ஒற்றுமையை வளர்ப்பது, பிள்ளையாய் இருந்தால் பெற்றோரையும் பெரியோரையும் மற்றோரையும் மதித்து நடப்பதே அறமாகும். நாம் கற்ற நூல்களை கற்றபடி அதன் வழி நடப்பதே அறமாகும். உண்மையாகவும் நேர்மையாகவும் தொழில் செய்வதே அறமாகும். நிறைவாய் உயர்ந்த செல்வம் உடையவரும் சான்றோரும் தான தர்மம் செய்வதே அறமாகும். அறத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய அனைத்துமே இன்பமாகும். அறத்தால் வருவதே இன்பம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிமா. சமுதாயம் முக்கிய அறம், நன்றை தட்டி கொடுப்பது அறம் என்று வாழ்த்துக்கள்மா. நன்றி. தொடருங்க. அடுத்து விமலா சீதாராமையாவோட மைக்க கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சீதாராமையாவோட மைக் ஓபன் பண்ண பேக்ரவுண்ட் சவுண்ட் வருது. அது மைக் ஆஃப். அடுத்தவர் அழைக்கலாங்களா? அழையுங்கள் ஐயா. ஐயா விமலா தேவி சக்தி இருக்கீங்களாமா? வாங்கம்மா. நாமக்கல் சேர்ந்தவர், புதுமை விரும்பி, அது ஒண்ணு இந்த கவிதைக்கு சாட்சி சொல்ல போறீங்க. நகை மதிப்பீட்டாளர், அழகாக இந்த கவிதை கொடுங்க பாப்போம். ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. தாய் தமிழுக்கு வணக்கம். சான்றோருக்கும் பெரியோருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியில் கவிதை வாசிக்க எனக்கு வாய்ப்பளித்த ஐயா விடியகுலன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ என் கவியை உரைக்க துவங்குகிறேன். தலைப்பு: அறத்தால் வருவதே இன்பம். அன்பே அறம், ஒழுக்கமே அறம், எல்லா மானுடத்திற்கும் தேவையான அறம். பகவத்கீதை கூறிய அறம், திருக்குரான் சொல்லிய அறம், பைபிள் வாசித்த அறம், எல்லா மானுடத்திற்கும் தேவையான அறம். அன்பில் நல்லவை தீயவை அறிய வைக்கும் அறம்.
தூய அன்பின் வெளிப்பாடே நல்ல அறம். எண்ணத்தில் வேண்டும் அறம், நல் உயர் எண்ணத்தின் வெளிப்பாடே மதத்தின் அறம். மானுட ஒழுக்கம் அறம், மன தூய்மை கொண்ட வாழ்க்கை அறம். கற்பின் மாண்பை சொல்லும் சிலப்பதிகாரம், வள்ளுவர் தந்த திருக்குறளின் அறம். ஆசை இல்லா அறம் வேண்டும், இன்னாசொல் இல்லாத அறம் வேண்டும். இல்லற ஒழுக்கம் தரும் அறம் வேண்டும், ஔவை சொன்ன அறம் வேண்டும். நல் மனிதனுக்கு தூய நட்பின் அறம் வேண்டும். அடுத்தவர் மனதை கொன்று வாழும் மனிதா, அறத்தினை தமிழ் நூல்களில் கண்டு தூய்மையாகிடு. ஜாதி சமய வேறுபாடின்றி வாழ்ந்திடு, இயற்கை தாயை காக்கும் அறத்தில் வாழ்ந்திடு. நாகரிகத்தின் பெயரை சொல்லி ஆடும் மனிதா, தூய நாகரிகத்தின் உச்சமே அறம் என்பதை உணர்ந்திடு. சான்றோர் அருளிய அறத்தை பேணிடு, அறத்தால் வாழ்வதே இன்பம் என்று உணர்ந்திடு. தானத்தில் அறம் வேண்டும், உழைப்பினில் அறம் வேண்டும், உறவுகளில் அறம் வேண்டும், அரசியலில் அறம் வேண்டும், அமைதியில் அறம் வேண்டும். சின்னத்தை கொடுத்தாலும் புன்னகையை தரும் குழந்தைகளிடம் அறத்தை கற்றுக்கொள். உண்மையாய் வாழ அறம் வேண்டும், ரௌதிரமாய் வாழ அறம் வேண்டும். நூல்கள் 1000 ஆயினும் நல்லறிவு புகட்டும் நூலே நல் அறமாகும். தமிழ் என்பது மொழியின் அடையாளம், தமிழன் என்பது அறத்தின் அடையாளம். வள்ளுவன் பாரதி கண்ட அறம் வேண்டும், வாழ்வில் மனிதனுக்கு மூச்சாக அறம் வேண்டும். அவ்வறத்தின் வெளிப்பாடே நல்ல சமூகமாகும். நன்றிங்க ஐயா. வணக்கம். சிறப்பாக செஞ்சீங்கம்மா. தமிழனே அறத்தின் அடையாளம்னு ஒரு புதிய முத்திரை குத்தி விளையாட்டிருக்கீங்க. ஜாதி மத வேறுபாடு கருதாதது ஒரு அறம், நட்பில் அறம், இல்லறத்தில் அறம், அறத்தை பட்டியலிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா, நன்றி. அடுத்து அமிர்தம் ரமேஷ் இருக்கீங்களாம்மா? அமிர்தம் ரமேஷ் வாங்கம்மா, முன்னால் வாங்க. இவர் ஒரு தையர் கலைஞர், உடுமலைப்பேட்டை வட்டத்தை சேர்ந்த பெதப்பம்பட்டிக்காரரு. கோடை பண்பலையில அடிக்கடி இவரை பார்க்கலாம். கோடை பண்பலையை குத்தகைக்கு எடுத்தவர் நான் நினைக்கிறேன். அப்படியாம்மா அமிர்தம்? இருக்கீங்களா? பேசுறது கேக்குது இல்ல? கேக்குதுங்க. எங்கெல்லாம் மனிதம் மலரும் என்று எழில் கொஞ்சம் பாப்பாடும் கவி நீங்கள். ஆனந்தம் ஆடம்பரத்தில் இல்லை, நம் உள்ளே இருக்கிறது. ஒரு அருமையான கருத்தை அன்றைக்கு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு எங்களுடைய அருமையான கருத்துக்களை கவிதையாக வடிங்க பார்ப்போம். தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றம் மற்றும் தமிழ்நாடு செந்தமிழ் கவிமன்றத்தின் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின இணையவழி சங்கமத்தில் இணைவது மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. வீடியோ வருதுங்களாங்கய்யா? சரிம்மா, இப்ப தெரியுது. நல்லது. வணக்கங்கய்யா. வணக்கம்மா, சொல்லுங்க. அறம் கைப்பிடித்து நடைபழக்கி கை தேர்ந்த வித்தகனாய் வீறு கொண்டு நடக்க நன்னெறி பயிற்றுவித்து நாளும் நலம் காண நாளும் பொழுதும் கண்ணுறங்காமல் கண்ணின் இமை போல் காக்கும் பெற்றோரின் அறம். பொன்பொருள் சேர்க்க பொக்கிசமாய் காத்த பெற்றோரை தவிக்க விட்டு தட்டிச் செல்ல காரணம் தேடும் கண்கெட்டோரே. பாரியும் ஓரியும் அதியமானும் அறங்களின் விளக்கமாய் அகிலத்தில் தோன்றியோரே. உலகம் போற்றும் உன்னத செயல்களால் உள்ளம் மகிழும் உயிர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் உயர்வு உயிர் சுமந்த பெற்றோருக்கு பெருமையே. கைத்தடியாய் நீ இருப்பாய், காலம் முழுதும் காத்திடுவாய் என உருகும் உயிர்களை விட்டு உலகம் போற்ற வாழ்ந்தென்ன பயன்? அறத்தால் வருவதே இன்பம். பொடுத்து சிவந்த கரங்கள் கொண்டதால் கொடை சிறப்பில் அறம் போற்றப்படுகிறது. வறுமையில் வாடும் ஏழைக்கு இயன்ற உதவி. ஓர் அறிவு துவங்கி 6 அறிவு வரை அறம் செய்து அக்கால மக்கள் வாழ்ந்தனர். அறம் என உச்சரிக்க நான் மேல்மடியும். வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பசி தீர்ப்பதே அறம் என்றார். அறம் செய்ய விரும்பு அவ்வை வாக்கு, பசி தீர்த்தாலே மெய்யறம். தாயவளின் அறமானது அன்பு செலுத்துவது. அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிமா, ரொம்ப சிறப்பா பாட்டீங்க. பெற்றோரின் அறம் பாட்டீங்க. கைத்தறியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வறியருக்கு உதவுவது அறம், பிழை செய்த அறம்,
வடலூர் அணையா அடுப்பை பற்றி நினைவுற்றிருக்கீங்க, வரலாறு பற்றி நினைவுற்றிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா. நன்றிங்க. அடுத்து பழனியில் இருந்து கவிப்பிரியை கங்கா இருக்கீங்களாமா? இருக்கிறீங்கய்யா. ஐயா வாங்க, உங்க படம் தெரியலையே. தெரியுமா? இவர் எல்லாத்தையும் சுருக்கத்தில் எழுதுவார், கவியையும் சுருக்கமாக சுருக்கி சொல்வார் என்று எதிர்பார்க்கலாம். அன்றைக்கு ஆகாயம் போலவே அந்த மரங்கள் மாறிட வேண்டும் பண்ண கவிஞர். இனம் மொழி ஜாதி கடந்த மானுட அன்பிலே மலையளவு ஆனந்தம்னு பாடியவர். இயற்கைக்குள் எத்தனை ஆனந்தம்னு எதை எடுத்தாலும் இயற்கையாகத்தான் பாடுவார், ஒளிவருக்கு வேற எதுவும் தெரியாது. அலுவலக கோப்பிலை கூட இயற்கையத்தை எழுதுவார்னு நினைக்கிறேன். இப்பொழுது இந்த தலைப்புக்கு பாடுங்கள். பாடுங்கம்மா, கவிதை பாடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அறத்தால் வருவதே தலைப்பில் ஒரு சிறு கவிதை வாசிக்கிறேன். மானுட பிறவி மகத்தான பிறவி. மண்ணுலகில் மானுடராய் பிறத்தலே மகிமை. இதனை உணராமல் மக்களுக்குள்ளே எத்தனையோ வேற்றுமைகள். உலகில் பிறப்பெடுத்த மானுடத்திற்கு தேவை மனித நேயத்தோடு. பிறப்பெடுத்தோம் மானிடராய், ஏனோ பிறப்பெடுத்தோம் என்று வாழும் வாழ்க்கைக்குதான் அர்த்தமேது. எத்தனையோ கருத்து மோதல்கள், எத்தனையோ வம்பு வழக்குகள், சொத்துக்காக சண்டைகள் போடும் மானுடர்கள் ஒரு பக்கம், சோத்துக்கே வழி இல்லாமல் தவிக்கும் மானுடர்கள் ஒரு பக்கம், சாதி மத வெறி பிடித்து அலையும் கூட்டம் ஒரு பக்கம், சத்தியத்தையே தம் வழிகளாக கொண்டு நடக்கும் மானுடர்கள் ஒரு பக்கம். ஏன் இந்த வேற்றுமை மானுடர்களுக்குள்? எதற்காக இந்த சீர்குலைவு மனித மனங்களுக்குள்? ஆண் சாதி பெண் சாதி என்ற இரு பிரிவுகளே மானுடர்களுக்குள். நீ பெரிதா நான் பெரிதா என்ற ஆணவ அகங்காரங்கள் எதற்கு? அடுத்த நொடி நடப்பதென்ன தெரிவதில்லை எவருக்கும். அதனை புரியாமல் வஞ்சம் கொண்டு வாழ்வதில் என்ன இருக்கு? மனித மனங்களில் வன்மங்களும் கயமைகளும் ஆட்கொண்டிருந்தால் வழக்குகளும் வம்புகளும் தானே நடந்திடும். மனித மனங்களில் அன்பு நிறைந்து மானுடம் அறத்தின் வழி நடந்தால் ஆனந்தங்கள் பெருகி அகிலமே அமைதியில் நிறைந்திடும். கோபம், பகைமை, கயமை, வன்மம் போன்ற இழிவான செயல்களை மனங்களில் இருந்து அகற்றிடுவோம். அன்பு, பாசம், கருணை, பரிவு போன்ற உயர்வான செயல்களை மனங்களிலே சூடியிடுவோம். வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க ஒவ்வொருவரிடமும் முகம் சுழியாது மலர்ச்சியோடு இன்சொல் பேசி பிறப்பதே அறம். மனங்களில் நல்ல எண்ணங்களின் சுவடுகளே சுகமான அறம். நல் குடும்பம் அமைத்து நன்னறி கொண்டு அன்பு செலுத்தி வாழ்வை வழி நடத்துவதே இல்லறம் எனும் நல்லறம். அகம் குளிர்ந்து முகம் மலர்ந்து உறவுகளை உபசரித்து இன்சொல் பேசி மகிழ்வதே இனிமையான அறம். கெட்டவை தேர்ந்திடவும் அல்லவை அழிந்திடவும் பெருகிடுமே அறம். அறத்தால் வருவதே இன்பம் என்று ஆனந்த பண்பாடிடுவோம். அகிலம் சிறக்க இதுவே வழி என்று ஆனந்தம் கொண்டிடுவோம். நன்றி, வணக்கம். சிறப்பா பாட்டீங்க மேம். நீங்க இருக்கிற பார்த்தா உங்க அலுவலகத்தில் இருந்தே பாடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2ஆம் சனிக்கிழமை வேலை செய்யக்கூடிய கடமை உணர்வை முதல்ல பாராட்டிட்டு, கவிதையில் மானுட பிறப்பின் மகிமை பற்றி சொல்றீங்க. வழக்குகளோடவே நீங்க பழகிட்டு இருக்கிறனால கருத்து மோதல்கள், சொத்து சண்டை, ஜாதி மத வெறி எல்லாம் உங்க கண் முன்னால் நாள்தோறும் குவிஞ்சிட்டு இருக்கனால அதை பாடுபொருள் ஆக்கியிருக்கீங்க. மனித மனம் அன்பு நிறைந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறத வரையிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த வேற்றுமை? ஆண் சாதி பெண் சாதி இருக்கு, இப்படி இதெல்லாம் இருக்கலாமா? இல்லறத்துல நல்ல அறம் வேண்டும் என்று அறத்தை வலியுறுத்தி அழகா பாடியிருக்கீங்க. நன்றிம்மா. வணக்கம்மா. அடுத்து பிரேமா ஞானமுருகன் அவர்களை அழைக்கலாம். அம்மா இருக்கீங்களா? பிரேமா ஞானமுருகன். அம்மா வாங்கம்மா.
வந்துட்டீங்க இல்லையா? வந்துட்டேங்கய்யா. அதனால சென்னை குளத்துறை காப்பீட்டு ஆலோசகர், பல பரிசுகளை வென்றவர். போன கவிதையிலிருந்து இவருடைய எண்ணத்தை படிக்கும் பொழுது மரம் செடி கொடியா இருப்பதெல்லாம் பொதுவாக்க வேண்டும் ஒரு பொது உடைமை தத்துவத்தை அழகா சொல்லியிருக்கீங்க. கசிந்துருகி வழிகின்ற அன்பை எடுத்து வேரில் தரும் வெளிச்சத்தின் கிண்ணம் ஏந்தி பிசைந்தூட்டி அழகாக உங்களுடைய சொல்லாட்சியை கண்டு மயங்கி இருக்கேன் அந்த கவிதையில. எங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க? இருக்கீங்களாமா? இருக்கேங்கய்யா. இந்த தலைப்பில் உங்களுடைய கவிதை கொடுக்குமா? ஆதி பகவன் முதற்றாம் உலகில் அறத்தை நேர்பொருளாக்கி படிந்திடும் நெறியில் பாஞ்சினர் ஆண்ட தலைமைக்கும் அவைக்கும் விடியல் குகனாருக்கும் நன்றியேத்த வணக்கம். கிடந்த நிலம் தன்னை நிமிர்த்தி எடுத்த உயர் மூச்சை அடக்கி முத்தை எடுக்கும் கடலின் ஆழம் அறம் விடுத்த நூல் வழியே கொடுத்த உயர் வடிவம் வள்ளுவம் அறம் ஈரவன் மதிநிலா இணையடி குரலோர் நூற்கடல் மேல் வைத்த மணிமகுடம் அத்துணையும் அறம் அறம் எதிர்படும் முகடுவரை ஓங்கி ஒளித்திடுவோம் இத்தை திருநாளில் அறத்தால் வருவதே இன்பம் இன்பம் எனச் சொல்வோம். அகர முதல எழுத்தெல்லாம் அந்தியில் அந்தமில்லா காலம் வரை அழுக்கு உலகை விளங்க வைக்கும் அறம் என்று போற்றுவோம். நீளும் இடர் ஆளியெல்லாம் நீந்துகின்ற தோல் வலிமை ஏழில் எடுத்து இயம்பி வள்ளுவர் குரலாம் அறம் வாழ்க. மயிலாய் பிறந்திருந்தால் வேகன் ஈரம் பேசுது முல்லை கொடியாய் இருந்தாலோ பாரி மன்னன் புகழ் பேசுது அட மர நெல்லியாய் இருந்தாலோ அத்தியனின் படை பேசுது. மனிதனாய் பிறந்தேன் மனிதன் தடைப்பட்டது குரல் வரலைங்க. தடைப்பட்டிருக்குமா? உங்களுக்கு தடைப்பட்டிருக்கு குரல். பேசுங்கம்மா. காணாம போயிட்டு அம்மா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஹலோ அம்மா இங்க காணுங்களே. ஏம்மா அன்மியூட் பண்ணுங்க. குரலும் இல்லை படமும் இல்லை. வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு. அப்படிங்களா? நம்ம சொல்றது உங்களுக்கு கேக்குமா? மியூட்ல போயிட்டாங்க அவங்க. நீங்க எடுத்து விட முடியாதா? இல்ல அவங்களுக்கு ஆஸ்க் டு அன்மியூட் தான் கேட்க முடியும். ஐயா ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுமா? ஐயா கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது ஐயா. ஐயா சாரிங்க ஐயா, நடுவுல என்னன்னு தெரியலங்க ஐயா. இதை ஒரு ஐயா 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 எதுல முடிச்சேன் என்னன்னு ஒருமே எனக்கு புரியல. நானே முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் இந்த மயிலாய் பிறந்திருந்தால் ஆரம்பிக்கட்டுமா? ஒரு 4-5 வரிகளுக்கு முன்னிருந்து படி. சரி சரி மயிலாய் பிறந்திருந்த ஐயா மயிலாய் பிறந்திருந்தால் வேகன் ஈரம் பேசுவேன். மயிலாய் பிறந்திருந்தால் வேகம் ஈரம் பேசுவேன். முல்லை கொடியாய் இருந்தாலோ மாரி மன்னன் புகழ் பேசுவேன். அட மர நெல்லியாய் இருந்தாலோ அது என் படை பேசுவேன். மனிதனாய் பிறந்தேன் நான் அறம் பாடுவதா பேசுவதா? மனிதனாய் பிறந்திட்டோம் இன்பமெல்லாம் நமக்கு நமக்கு என்று உலகை மாறி மடியிலிட துணிந்தோம். உணர்வுகள் மறத்த குமுகாயத்தில் தாயை தலைவெட்டிய நவீன பரசுராமன்கள் இன்றும் இருக்கின்றனரே. தாயை தலைவெட்டும் பரசுராமன்கள் இன்றும் இருக்கின்றனர். தாய் என்ற பேரில் பிள்ளை கொள்ளி பேய்களும் உழவுகின்றனவே நம் நாட்டில். காலாவதியான மருந்துகளால்
நோய்வாதமான உலகை அறத்தால் இன்பத்தால் வீட்டெடுப்போம், உறுதியேற்போம். விலையில்லா பனைமடலால் வகை 100 வள்ளுவத்தால் இலக்கியங்கள் எண்ணற்ற இலக்கியங்கள் 100ஆய் பலவாய் நாம் வந்தோம். தொலைக்காட்சி தொடர் முன்னே களியே நீ ஒளிந்து போ. அன்பற்றார் என்பதனை பொடிப்பொடியாக்கியே வெண்திரள் மதக்களிரே பெருவழியில் உளவற்றம். செந்தமிழின் அறம் அறிந்தும் சிந்தையிலே வேண்டும் என்றே இந்தி மொழி தலைப்பட்டார் மந்தியிடை வாழ்க மீண்டும். நெருப்புக்கோள் நெஞ்சுடனே தீக்குன்றாய் குமரி என்ன, இன்று எல்லாம் போச்சே என்று புலம்புவது வருந்தி என்ன. தனித்த மனிதன் ஆடை அல்ல அறம், மானமாய் அதை அணிந்து கூட்டாய் உறவை இணைப்பது அறம். உலகத் தலைமை ஏற்போம். கவிக்கின்ற மனிதனையே தேடி அலையும் நீர் உண்டா? இழிவாழ்வை மாற்றும் மருந்து, இன்பம் தரும் மருந்து கடைத்தெருவில் வேறு உண்டா? இழிவாழ்வை மாற்றும் இன்பம் தரும் மருந்து கடைத்தெருவில் அறம் இன்றி வேறு உண்டா? அறத்தை இன்பத்தால் உணர்ந்து குருதிக்குள் செலுத்துவோம். பருதிக்குள் முத்தை பதித்த ஒளிர் வாழ்வை உயிரில் காண்போம். அறம் வாழ்க, பொறை வாழ்க, நிலம் வாழ்க, நீதி வாழ்க. அறத்தால் வருவதே இன்பம், இன்பம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. உலகத்தை அழுக்கி உலகமா வாழ்த்திட்டீங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் இப்ப முடியாது. மயிலாக மாற முடியாது, முல்லையாக மாற முடியாது, நெல்லியாக மாற முடியாது. நவீன பரசுராமர்கள் கண்டிப்பா இருக்காங்க. அதே மாதிரி இதற்கு ஒரு கடைத்தெருவில் மருந்து கிடைக்குமான்னு கிடைக்காது. மனம்தான் மருந்து. நல்ல வழி சொன்னீங்க, அருமையான கவிதையை கொடுத்தீங்க, நன்றிமா. அடுத்து இன்னும் 2 கவிஞர்கள் இருக்காங்க ஐயா. ஒன்று ஐயா சேர்ந்த இரா செழியன், கடைசியாக ஜெயா வேதாசலம் அவர்கள். ஆக இப்பொழுது ஐயா செழியன் அவர்கள், சேர்ந்த செழியன் அவர்கள் ஐயா இருக்குங்க, இருக்கேன் ஐயா. நூல் வெளியிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்படிக்கு நூல் நூல் வெளியிட்டாளர், சிறந்த கவிஞர். அதிக உங்களை பற்றி எனக்கு தெரியலைங்க, அதனால பேச முடியல. இந்த கவிதைக்கு கூர்ந்து கொடுங்கய்யா. ஓகேங்க. விடியல் குகன் சிவராஜை விரும்பி வணங்கி துவங்குகிறேன். முதலில் உங்களோடு முழு நிலவு கவியோடு வாழ்த்தும் மரம் வேண்டி உங்கள் விழிவாசலில் நான் சந்தன பூக்கள் வைத்து சபையை வணங்குகிறேன். என்னோடு கவிதை வாசிக்கும் கர்வ பூக்களை கம்பீரமாய் கண்டு வணங்குகிறேன். தமிழை ரசிக்கும் உங்களுக்கும் தங்க தாம்பூலம் கொடுத்து வரவேற்று துவங்குகிறேன். வான் வரை வாசலமைத்த உங்களுக்கு தேன் வழியும் வார்த்தைகளை தேடி சேகரித்து சந்தனமும் குங்குமமும் முன்வைத்து சங்கர பொங்கலில் தேன் கலந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் கரும்பு தோரணம் கட்டி காலம் முழுவதும் இனிக்கும் கரும்பு கவிதைகளோடு நான் அறம்பாட வந்திருக்கும் அந்தி மலை நான். முத்தமிழின் முதல் படி அறம். மூத்த தமிழரின் முதல் கொடி அறம். அறமே அருகில் எரியும் அகல் விளக்கு. அனைவரும் விரும்பும் ஒளி விளக்கு. குனிந்து வணங்க வேண்டிய குத்து விளக்கு. தமிழரின் தான சிந்தனை அறம். தவ வாழ்க்கை அறம். அறமே நம் வாழ்வின் அரண். இல்லறம் துறவரம் இரண்டுக்கும் வேண்டும் நல்லறம். அன்பர்களே, அறம் தொலைந்த இடம் எது என்று தெரியுமா? புது வீடு, மாட மாளிகை, பங்களா. பழைய சோறு இல்லையே. ராப்பிச்சைக்காரன் காணவில்லையே. அவனுக்கு பசி இல்லையா? இல்லை, அவனுக்கு பழைய சோறு இல்லையா? வருவான் என காத்திருந்த வம்சம் எங்கே? அவன் வருவான் என காத்திருந்த வம்சம் எங்கே? சுருங்கி போனதா சொர்க்கம்? அறம் பொருள் இன்பம் முந்தி நிற்பது அறம் மட்டுமே. சுமந்து செல்வது உறவாய் இருக்கலாம். சுமக்க வைத்தது அறம்.
பொறுப்பா வசதியாக்கலாம், பொறுப்பா வசதியாக்கலாம். அறத்துப்பால் தான் வாழ்க்கையாக்கும். பூவில் தேனுலக பூமிதான் தான் சுழல, வான முகம் பார்க்க வார்த்தைகள் நான் சேர்க்க, வான முகம் பார்க்க வார்த்தைகள் நான் சேர்க்க, அற என்னும் தெய்வத்தை அடிக்கடி நான் பார்க்க. கடலில் முகம் பார்க்கும் வானம், கடலில் முகம் பார்க்கும் வானம். காற்று நாம் உயிர் வளர்க்கும் ஞானம், காற்று நாம் உயிர் வளர்க்கும் ஞானம். பொறுப்புள்ள நெருப்பு சமையல் அறையில் சாய்ந்தாட, பொறுப்புள்ள நெருப்பு சமையல் அறையில் சாய்ந்தாட. நதி பேசும் மொழி நாம் பேசுவதில்லை, நதி பேசும் மொழி நாம் பேசுவதில்லை. நிறம் குறைந்த வானவில் இல்லவே இல்லை, நிறம் குறைந்த வானவில் இல்லவே இல்லை. நீளம் குறைந்த வானம் இல்லவே இல்லை. தேய்வரை வளர்வரை நிலவின் கணக்கு. மனிதா, தேடுவதும் வாடுவதும் வாழ்க்கை உனக்கு. காற்று நிற்காமல் கவிதை எழுதுகிறது, காற்று நிற்காமல் கவிதை எழுதுகிறது. வரிக்கு வரி உன்னை வாழச் சொல்கிறது. வாசிக்காமல் போகிறான் மனிதன். மணலை திருடி ஆற்றின் மார்பை வெட்டுகிறாய், மணலை திருடி ஆற்றின் மார்பை வெட்டுகிறாய். மலையை வெட்டி மலடி ஆக்குகிறாய். தண்ணீர் விற்பதை கண்டு கண்ணீர் வற்றிவிட்டது, தண்ணீர் விற்பதை கண்டு கண்ணீர் வற்றிவிட்டது. தர்ம சிந்தனை தண்ணீருக்கு இல்லை எனில், தர்ம சிந்தனை தண்ணீருக்கு இல்லை எனில் தாமரைக்கு இடமில்லை. உயர்ந்த மேகத்திற்கு உதவும் எண்ணம் இல்லை எனில் வேருக்கு மட்டுமில்லை யாருக்கும் நீர் ஏது. சுயநலமில்லாமல் காற்று சுற்றி வருவதால் தான் நாம் சுவாசிக்க முடிகிறது. இயற்கை ஒழுங்கு இன்னும் இருக்கு. இவனுக்கு எதற்கு இத்தனை கிறுக்கு? குருட்டு சமுதாயம் கூட்டம் என்பதால் தீப்பந்தலோடு திரும்பி வந்திருக்கு அறம். குருட்டு சமுதாயம் கூட்டம் என்பதால் அறம் தீப்பந்தத்தோடு திரும்பி வந்திருக்கிறேன். எல்லாம் அறந்தான், எல்லாம் அறந்தான், எங்கும் அறந்தான். ஏனோ மறந்தான் மனிதன் மறந்தான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். காற்றுக்கு வலிக்காமல் கைத்தட்டுங்கள், அறம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம். சேந்தையரா செலியன் கவிஞர். நன்றிங்க. அருமையான கரும்பு கவிதையை கொடுத்துருக்கீங்க. அந்த அறம்பாட வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, அறத்தை அகன்றும் அறைந்திருக்கின்றீர்கள். ராப்பிச்சை இல்லை என்ற கவலை உங்களுக்கு. வீடுகளில் எல்லாம் குளிர்பதன பெட்டி எப்படி ராப்பிச்சை? வீட்டில் இருக்கும் பழையதே இப்பொழுது கிடையாது, எல்லாம் புதிதாக மாறிவிடும். ராப்பிச்சை உண்மையாவே கிடையாது, சுருங்கி போனதா சொர்க்கம். அருமையான வரி. வரிகளுக்கிடையே ஒரு குறிப்பா வந்திருக்கு. அதாவது உங்களை அறியாமே ஒரு ஹைக்கு. கடலில் முகம் பார்க்கும் அருமையான ஹைக்கு. நதி பேசும் மொழி நாம் பேசுவதில்லை, எது பேச வாசிக்காமல் போகிறான் மனிதன். மணல் தேட்டு தண்ணி எத்தனையோ செய்திகளை சுருக்கமாக செறிவாக கொடுத்திருக்கீர்கள். மிக்க நன்றி ஐயா. தொடர். நன்றி. வாய்ப்பு நன்றியா. நன்றி. அடுத்த அம்மா ஜெயா வேதாச்சலம் வாங்க அம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. என்ன சரிம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா. நான் வந்து ஒரு என்ஜிஓ. வணக்கங்க ஐயா. கொண்டாட்டு வாழ்த்துக்கள், தொண்டு வாழ்த்துக்கள். கவிதை சொல்லுங்க. நன்றி ஐயா. தமிழாய் என் நாவில் குடியிருக்கும் தமிழ் அன்னையை வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் மற்றும் தமிழ்நாடு இணைந்து நடத்தும் பொங்கல் மற்றும் இணைந்திருக்கும் அனைத்து பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி எனது கவிதையை இங்கு வாசிப்பது ஜெயா வேதாச்சலம். வாழ்க்கை எனும் நீருடையில் திருமணம் எனும் படகில், வாழ்க்கை எனும் நீருடையில் திருமணம் எனும் படகில் கணவன் மனைவி எனும் மாலுமிகள் திசை மாறாமல் பயணித்தால் வெற்றி எனும் கனிகள், திருமண வெற்றி எனும் கனிகள் நிச்சயம் அவர்களது கைகளில். அன்பு செலுத்தலும், அமைதி காத்தலும், விட்டு கொடுத்தலும், வீண் விவாதம் தவிர்த்தலும் படகில் நிறைத்து சென்றால் திருமணம் எனும் படகை சுகமாய் அழைத்துச் செல்வாள். அறம் காத்து பயணிக்க செய்வாள் வாழ்க்கை எனும் நீரோடை.
கண்ணும் கண்ணும் கலந்த நேரம் கனிந்தது காதல் நெஞ்சின் ஓரம். கண்ணும் கண்ணும் கலந்த நேரம் கனிந்தது காதல் நெஞ்சின் ஓரம். ஓடியது 100 வாரம் காத்திருந்தால் வீட்டின் சாரம். ஓடியது 100 வாரம் காத்திருந்தால் வீட்டின் சாரம். அவனுக்கு இல்லை அகத்தில் ஈரம் ஓடினான் இன்னோர் பெண்ணோரம். அவனுக்கு இல்லை அகத்தில் ஈரம் ஓடினான் இன்னோர் பெண்ணோரம். அவளோ அவனுக்கு பாரம் பாய்ந்தது அவளுள் மின்சாரம். பாய்ந்தது அவளுள் மின்சாரம். அவன் எல்லா வாழ்வு அவளுக்கு நரகம் திரிந்தால் அவன் நினைவால் சாலையோரம். அவன் எல்லா வாழ்வு அவளுக்கு நரகம் திரிந்தால் அவன் நினைவால் சாலையோரம். கண்டான் அவளை தன் கண்ணோரம் கசிந்தது அவனுக்குள்ளும் ஈரம். கண்டான் அவளை தன் கண்ணோரம் கசிந்தது அவனுக்குள்ளும் ஈரம். காலம் தாழ்ந்த இரக்கம் அவளுக்கு இல்லை பிரயோசனம். காலம் தாழ்ந்த இரக்கம் அவளுக்கு இல்லை பிரயோசனம். உண்மையான காதலே அறம் அது இரு பாலருக்கும் சமம். உண்மையான காதலே அறம் அது இரு பாலருக்கும் சமம். காதலில் அறம் காத்தலே புண்ணியம் அறத்தால் வருவதே இன்பம். காதலில் அறம் காத்தலே புண்ணியம் அறத்தால் வருவதே இன்பம். மனமெனும் தேரில் ஏறி இப்பூவுலகை பவனி வர. மனமெனும் தேரில் ஏறி பூவுலகை பவனி வர. கண்டது கண்கள் பஞ்சபூதங்களாய் மானிடர்களில் பலர். கண்டது கண்கள் பஞ்சபூதங்களாய் மானிடர்களில் பலர். தாங்குகின்ற நிலமாய் தாகம் தீர்க்கும் நீராய் சுவாசமாய் தலை காக்கும் ஆகாயமாய் பிறர் துயர் கண்டு நெருப்பாய் நிறைந்தது மனம் உவகையில். நிறைந்தது மனம் உவகையில். அறம் வாழ்கிறது பூமியில் என்று அறத்தால் வருவதே இன்பம் என்று. அறம் வாழ்வது பூமியில் என்று அறத்தால் வருவதே இன்பம் என்று. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிமா. அமைதி காத்தலும் ஒரு அறம், விவாதத்திலே ஒரு அறம், வாழ்க்கையில் ஒரு அறம், காதலில் ஒரு அறம். காதலில் ஒரு அறம், வாழ்க்கை இல்வாழ்க்கையில் ஒரு அறத்தை மிகவும் வலியுறுத்தி அழகாக நீங்க கொடுத்தது ஒரு பெரிய ஒரு உருக்காட்சி ஷார்ட் பிலிம் மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள்மா. ஐயா குகன் ஐயா அவர்கள் நான் முடிக்கலாமா? முடிக்கலாம். நான் ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கலாமா? எத்தனை நிமிடம்? உங்களுடைய அனுமதியோட 3 நிமிடம் நான் எடுத்துவா? ஒரு 2 நிமிடம் எடுத்துக்க. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அவருக்கு வேறு நிகழ்ச்சி இருக்கு. பட்டிமன்ற நடுவருக்கு வேறு நிகழ்ச்சி. ஒரு 2 நிமிடங்களில் முடிக்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்றதா இடம் நிறுத்திட வேண்டியதான், வேற வழி இல்ல. முன்னாடியே உங்க கவிதையை வாசிச்சிருக்கணும். இருக்கிட்டு மக்கள் வாசிச்சா நான் வாசிச்ச மாதிரி தான், அவ்வளவுதான். நல்லது நல்லது நல்லது. சரி, ஒரு 2 நிமிடம் எடுத்து முடிக்கிறீங்க. ஒன்னும் சுருக்கிற ஒன்னும் சிக்கல் ஒண்ணு, ஒரு பிரச்சனை இல்ல. கவிஞரின் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? கவிஞர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலோ அல்லது அன்புரையாகவே இதை எடுத்துக் கொள்ளுங்கள். நஸ்ருல் இஸ்லாம் என்ற ஒரு வங்கை கவிஞன், அவன் பாடினான், நண்பர்களே உங்களில் ஆனந்தமாக இருப்பவர்கள் அமர்கவிதை எழுதுங்கள். 33 கோடி மக்களின் உணவை திருடி உண்பவர்களுக்கும் என் ரத்த எழுத்துக்கள் கொலைத்தண்டம் விதிக்கட்டும் என்று கோபமா பாடலாம். அப்ப எது அறம்ங்கிறத நம்ம முதலே பேசிட்டோம். மன்னதம் கொடையம் சொல்லிட்டீங்க. நம்ம முதலே இந்த இதுல சொல்லியிருக்கோம், உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரன் அமிழ்தம் ஏவேதாயுதம் இனிதென தமிழர் உண்டு. தனியா விருந்து புறத்திற்கு தான் உண்ண மாட்டார்கள். அது நம்முடைய அறம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் சொன்னானே பாரதி. மண் பயனுற வேண்டும் என்று சொன்னான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினான் என்று வள்ளலார் சொன்னார். மானிட சமுத்திரம் நானன் பாவேந்தன். இப்படி அறத்தை பாடாத கவிஞனே இல்லை. அடுத்து ஒரு திருமூலருடைய இதை மட்டும் உங்களுக்கு குறிப்பா சொல்லிட்டு உங்க கவிதை இருந்தா வாசிங்க, சொற்பொழிவு வேண்டாம். இதை நான் கவிதை அப்படி தானா அப்படி எழுதுறீங்க. அதாவது திருமூலர் சொல்ல அப்படி சொல்றேன். அதாவது இறைவனை வழங்கும் பொழுது ஒரு பச்சிலை கொள்க, ஆவிற்கு அன்பு கூர்ந்து இறை தருக, நீங்கள் உண்ணும் பொழுது எளியோருக்கு பிச்சையிடுவோருக்கு ஒரு கைப்பிடி தருக, எல்லோருக்கும் ஒரு இன்னுரை தருக. இன்னுரையை ஒரு அறம் என்பதை வலியுறுத்தி எல்லோரும் பாடினார்கள் என்பதே என்னுடைய இறுதியான கருத்து. அடுத்து உங்களுக்கு உடுமலை நாராயணகவனுடைய மன்னிப்பதும் ஒரு அறம் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு திரைப்பாடலை நான் சொல்ல நினைக்கிறேன். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கத்தை விதைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அறம் இல்லாத எந்த தொழிலும்
எந்த பணியும் எந்த இலக்கியமும் செழிக்காது. எனவே எதிலும் அற வேண்டும், வாழ்வில் அற வேண்டும், காதலில் அற வேண்டும், தொழிலில் அற வேண்டும், அரசியலில் அற வேண்டும். இருந்தால் உலகம் பூக்கும், பூமயமாக இருக்கும். வணக்கம், நன்றி. நன்றி, நன்றி, மிக்க நன்றி ஐயா. அடுத்து கவியரங்கத்துக்கு பிறகு பட்டிமன்றத்துக்கு செல்கின்றோம்.